டவுட் இருக்கா? பாடத்தில் டவுட் இருக்கா? அன்னைக்கு பாடம்லாம் புரிஞ்சுதா புரியல? அந்த இது டெஸ்ட் பண்ண இது பார்த்தீங்களா? அதானே உங்களை தேடிலாம் வர மாட்டாங்க. நீங்கள் மாந்திரிகர்னு தெரியாதுல்ல. இப்போ என்ன தேடி வராங்கன்னா அவராக நம்மளா பண்ணால் பழிக்காது. முதல்ல நீங்கள் மாந்திரிகர்னு காமிங்க, சும்மா மந்திரிக்க ஆரம்பிங்க. அந்த மந்திரிக்கைக்கு உண்டான மந்திரம் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த கையில் அந்த கை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? துரியத்தை கொண்டு வரணும். அந்த உச்சத்துக்குள்ளேயே நான் அந்த சொன்ன ப்ராக்டிஸ் அதை பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். உடனே ஓப்பன் ஆகும் துரியம். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. முதல் வேலை நமக்கு என்னென்னா, நம்ம மாந்திரிகர் ஆகிறதுக்கு முன்னால் மாந்திரிகர்னு ஒரு தெரியணும், வெளியே விளம்பரப்படுத்தணும். விளம்பரம் தான் கிளவியை குமரியாக்குறதும் குமரியை கிளவியாக்குறதும் விளம்பரம் தான். விளம்பரம் இல்லைன்னா வேலையாகாது. சிலவர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாந்திரிகத்தை படிச்சுட்டு போய் உட்காந்துடுறான். அவன் மாந்திரிகர்னு வெளியே எப்படி தெரியும்? நீங்கள் மாந்திரிகர்னு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? ஸ்டெப்பாக நம்மளை அதை வளர்த்துக்கிடணும். இந்த தீட்சை வாங்குகிற குரூப்பு பூரா இதுதான். ஒரே நாள் தீட்சை அப்படிம்பாங்க. தீட்சை போனது பூஜை கீஜெல்லாம் போட்டு படையல் கடையெல்லாம் போட்டு உனக்கு நான் தீட்சை கொடுத்துட்டேன், என்னை எழுந்திரி மாந்திரிகர். எப்படி மாந்திரிகர் ஆவார்? அந்த பேசிக்கிலேருந்து வரணும். நம்ம அதை சில விஷயங்களை சாமி பார்க்க ஆரம்பிக்கணும். சாமி பார்த்துட்டாலே அவர் மாந்திரம் தான். சாமி பார்த்துட்டாலே அவர் மாந்திரிகர் தான். சாமி பார்க்க தெரியணும். இப்போ உங்களுக்கு பயிற்சி போகாமல் அதான். அதாவது இன்னும் மாந்திரிகத்துக்கிட்டே நம்ம இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்னும் மாந்திரிகத்துக்கிட்டே போகலாம். இன்னும் மாந்திரிகத்தினுடைய மந்திர உச்சாரணங்கள், மந்திரத்தினுடைய பீஜம், மந்திரத்தினுடைய தன்மை, இதுக்கிட்டலாம் இன்னும் போகவே இல்லை. இப்போ அடிப்படை என்ன தேவை? நம்ம உடம்பை சுத்திகரித்து நமக்குள்ளே பிரபஞ்ச ஆற்றலை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாத சில வைப்ரேட்டுகள் நம்ம உடம்புல உருவாகிக்கிட்டு இருக்கு. அதான் வரும். சரி பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண. அந்த ஜீவ சமாதிகளுக்கு போனால் ஓரளவு இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுக்க, ஒரு பவர்னஸ் கிடைக்கும். அவங்களுடைய ஜீவன் அதில் இருக்கும்ல, அதனால் நம்ம பவர் வந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பவர் வந்துட்டாலும் நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 ஏசியை போட்டு உட்காந்துருக்கோம். நம்மளை சாமி நல்லா வைக்கணும். அதுக்கு நம்ம பிரபஞ்சத்தோடு இது பண்ணணும். நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்க நல்லாயிருக்கும். நமக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், நமக்கு குழந்தை குட்டிகள் இருக்கணும், நமக்கு வீடு வாசல் சொந்தமாக இருக்கணும், கோயில் இருக்கணும், இதேமாதிரி ஆஃபீஸ் ரூம் தனியாக இருக்கணும். நம்மளை இந்த வெயில் காலத்தில் நம்ம ஏசியில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி, சாமி பார்க்குற மாதிரி நமக்கு நம்ம தெய்வாதனை நம்ம முதல்ல வைக்கணும். வச்சா தான் அது சரி. இப்போ நம்மளை முதல்ல சரி பண்ணோம், தானாகவே நமக்கு சரி பண்ணிடும். பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய சாமியார்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கவங்க பூரா தியானத்தில் இருக்கவங்க தான். தியானத்தில் இருக்கவங்க. நான் யூடியூப் சேனலுக்கு நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதை முடிச்சுட்டு நான் யாரெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய. சில சேனல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாந்திரவாதிக்கு, அதாவது மாந்திரவாதியை பற்றி தப்பாக பேசியே யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அப்படி ஏன் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது, மலையாள மாந்திரிகத்தை பொறுத்தவரை அப்படி பேசக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அவ்வளோ. அடுத்தவங்கள பேசி நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கரெக்டாக இருக்கணும். சரி, இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். சாமி பார்க்க இப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கணும்னால ஒரு அந்த வாஸ்து சொன்னோம் இல்லையா, வாஸ்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் தான்
அதை வச்சு நம்ம டெவலப் ஆகும். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி வாஸ்து பார்க்க போகிற இடத்துல செய்வனம் இருக்கா, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா, அதில் ஓட்டை இருக்கா, கண்ணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக அதில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். வாஸ்துக்குள்ளே போயிடுவோமா?